போடுறா வீடியோ போடுறா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ வெல்கம் டு மணி இஸ் கைஸ். வந்து வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே டிடிஎஃப் லீடர் போர்டு யாரெல்லாம் எந்தெந்த பொசிஷனில் இருக்காங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான ஒரு வீடியோ தான் இது. இன்னெல்லாம் லைவில் நடந்துச்சு, இன்னெல்லாம் நடக்க போகுது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி நம்மளோட ரூல் உங்களுக்கு தெரியும். பார்க்குறீங்க, லைக்கை மட்டும் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ ஒரே ஒரு லைக்கை மட்டும் போட்டு அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ விஷால் அவர்கள் வந்துட்டு அந்த டாஸ்க் பண்ணிட்டு இருந்தார் இல்லையா, அந்த ஃபுல் மீல்ஸ் சாப்பிட்றது, அந்த டாஸ்க்கே வந்துட்டு வேறு மாதிரி பண்ணிட்டாருங்க. ஃபயர் வி ஹவ் டு ரெஸ்பெக்ட், he gained our respect அப்படின்ற மாதிரி தான் வேறு மாதிரி ஃபயர் பண்ணிட்டாரு. ஸோ இன்னும் ஒரு 2 minutes 3 minutes கொடுத்துருந்தா முடிச்சிருப்பார். ஆல்மோஸ்ட் he has done. அது வந்து முடிச்சு விட்டார். அது சௌந்தர்யாவுக்கு வந்த டாஸ்க்கு. ஆக்சுவலி வந்துட்டு அது வாமிட்லாம் பண்ணி அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ஃபுல் மீல்ன்றதை சாப்பிட்டாரு. ஸோ கிரேட் விஷால். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் ப்ரோ நடக்க போகுது அப்படின்றது நீங்கள் கேட்கறது புரியுது. ஸோ இன்னெல்லாம் நடக்க போகுது நாளைக்கு, அது வந்து நான் டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இன்னெல்லாம் நடக்க போகுது அப்படி நிறைய பேர் கேட்குறீங்க. ரயான் டிடிஎஃப் வின்னா ப்ரோ. ஸோ ரயான் அவர்கள் டிடிஎஃப் வின் ஆக போகிறார். என்னோட கெஸ் கரெக்டு தான். நான் வந்துட்டு ஆல்ரெடி கெஸ் பண்ணியிருந்தேன் ரயான் தான் வின் ஆவார்ன்றதை. ஸோ ஒரு காலை வச்சுட்டாருன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா வந்துட்டு அவர் பயங்கரமான ஒரு லீட் எடுத்திருக்காரு ரயான் அவர்கள் டிடிஎஃப் லீடர் போர்டில். அப்புறம் இன்னொன்று சொல்கிறேன். ஸோ இதை வந்துட்டு நீங்கள் கண்டுபிடிக்கணும், கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இன்னொரு அன்எக்ஸ்பெக்டட் கண்டஸ்டன்ட் வந்துட்டு ரயானுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி லீடர் போர்டில் வராங்க. ஸோ அது யாருன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணணும். நான் யார் கரெக்டாக கெஸ் பண்ணுறாங்கன்றதை நான் கண்டிப்பாக சொல்கிறேன். கண்டிப்பாக அதுக்கு வந்து ஒரு லைக் பண்ணுறேன். ஸோ வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன ப்ரோ நடக்குது அப்படின்னு கேட்குறது எனக்கு புரியுது. நாளைக்கு பயங்கரமான ஒரு ஃபிசிக்கல் டாஸ்க்லாம் நிறையா இருக்குங்க. இன்றைக்கி நைட்டே இருக்குது. ஸோ அதில் வந்துட்டு நம்ம முத்துக்குமரன் அவர்கள் பாயிண்ட்ஸ் எடுத்து அந்த லீட் எடுக்கிறது மீன்ஸ் அந்த செகண்ட் பிளேஸ் எடுக்கிறாரு. ஸோ வேறு மாதிரி ஃபயராக இருக்க போகுது மக்களே. ஆனால் விஷால் வந்து பண்ணது வேறு மாதிரி, லைக் வந்துட்டு அவரோட கிராஃப் வந்துட்டு கீழே இருந்து அப்படியே மேலே போகுதுன்ற மாதிரி தான் இந்த டாஸ்க். ஒரே டாஸ்கில் கீழே இருந்து அப்படியே மேலே போயிடுச்சு. ஸோ வேறு மாதிரி இருக்கும்போது நிறைய ஓட்டிங் ஆர்டர்ஸ்லையுமே பயங்கரமான சேஞ்சஸ் இருக்குது. ஸோ த ரியல் கேம் இஸ் ஆன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஸோ அப்படி ரயான் டிடிஎஃப் வின் பண்ணார்னா இட் வில் பி அ கிரேட் திங்க. லைக் வந்துட்டு இந்த வாரம் ஷுவராக அன்ஃபேர் எவிக்ஷன் ஒன்று உறுதி. அப்போ ரயான் வின் பண்ணார்னா யார் வந்துட்டு வெளியே போவாங்கன்றதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் பெரிய அன்ஃபேர் எவிக்ஷன் இருக்குங்க, அதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ ரயான் அவர்கள் வந்துட்டு பயங்கரமான ஒரு லீட் எடுத்திருக்காரு. ஆக்சுவலி வந்துட்டு பயங்கர டிஃப்ரென்ஸில் அன்எக்ஸ்பெக்டடான ஒரு கண்டஸ்டண்ட்டாக அவருக்கு டஃப் கொடுக்குற மாதிரி வராங்க. ஆக்சுவலி வந்து நிறைய பேர் இதை வந்து நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னென்னா ஃப்ரைடே நம்மளுக்கு வரைக்கும் டாஸ்க் இருக்குது கைஸ். ஸோ வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு இன்றைக்கி என்ன காட்டப்படுதோ வந்துட்டு அது நேற்று நடந்தது. ஸோ இன்றைக்கி அங்கே என்ன நடக்குதோ அதை வந்து நாளைக்கு நம்மளுக்கு காட்டுவாங்க. ஸோ நாளைக்கு அங்கே 3 டாஸ்க் இருக்குது, அது வந்து நம்மளுக்கு ஃப்ரைடே காட்டுவாங்க. ஸோ ஃப்ரைடே வரைக்குமே வந்துட்டு டாஸ்க் ஆர் தேர். ஸோ டிடிஎஃப் வந்துட்டு யாருமே இன்னும் வின் பண்ணல. பட் ஒரு காலை அங்கே பதிச்சுட்டாருன்னு நான் சொல்லுவேன். ரயான் அவர்கள் பயங்கரமான ஒரு லீட் எடுத்திருக்காரு டிடிஎஃப்பில். ஸோ இதுதான் அப்டேட். ஸோ தெளிவாக என்னெல்லாம் நடக்க போகுது, நாளைக்கு இன்னெல்லாம் டாஸ்க் இருக்க போகுது அப்படின்னு நீங்கள் எல்லாருமே கேட்டுட்ருக்காது எனக்கு புரியுது. ஸோ அதை வந்துட்டு நான் அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த அப்டேட் தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ லைவ் வந்துட்டு ரொம்ப போரிங்காக போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். விஷால் அவர்கள் வந்துட்டு வேற மாதிரிங்க. யூ ஹேவ் டு கிவ் அ சல்யூட் ஃபார் ஹிம். ஸோ அவர் வந்துட்டு அந்த மேட்ரு வந்துட்டு அது பயங்கரமாக சாப்பிட்டு ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸாக ஆகிடுறாரு. ஸோ அது வந்துட்டு இப்போ வந்துட்டு அவர் கன்ஃபெஷன் ரூம் போயிருக்காருன்னு நினைக்கிறேன் லைவில் வந்துட்டு ஹெல்த் கன்சர்ன்ஸ்னால. ஸோ வந்துட்டு கெட் வெல் சூன் விஷால் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். he gained our respect அப்படின்றது தான் சொல்லணும். ஸோ விஷால் அவர்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ரயான் லீட் எடுத்ததை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அன்ஃபேர் எவிக்ஷன் நடந்துச்சுன்னா அது யாராக இருக்கும் அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அடுத்த வீடியோவில் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் அஃபிஷியல் ஓட்டிங் ஆர்டரோட நான் வந்துட்டு வரேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா கைஸ்? அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.